வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் இப்போ எந்த சம் பார்க்க போகிறோம்? 6th சம். இப்போ வந்து இது வந்து லாக், இனி வரது எல்லாமே லாக் பேஸ். ஓகேயா? ஸோ லாக் மாட் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்றத எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? இப்போ இந்த மாதிரி வரதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தானே இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1 log xன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ வந்து இப்போ ஒன்றுங்கிறது ஒன்று, லாக் எக்ஸுங்கிறது ஒன்று, ரெண்டு ஃபங்க்ஷன் ஆகிடுது. இப்போ நான் யூ என்னது எப்போவுமே இன்வர்ஸ் இருந்தால் இன்வர்ஸ், அடுத்த ப்ரிஃபரன்ஸ் லாகிருதம்க்கு. அப்போ என்னுடைய யூ வந்து லாக் ஆஃப் மாட் எக்ஸ் அண்டு வி வந்து என்னது 1. ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன ஃபார்முலா? யூவி டிஎக்ஸ்னா யூ இன்டூ இன்டகிரல் வி டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் யூ டேஷ் இன்டகிரல் வி டிஎக்ஸ் இதுக்கு கோலா ஒரு டிஎக்ஸ். அதாவது இன்டகிரேஷன் வந்து இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுறது. இதான் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே லாக் ஆஃப் மாட் எக்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிஎக்ஸ் மைனஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூ டேஷ் என்னப்பா? அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூ என்னது? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் வந்து 1 upon x. ஸோ இது வந்து 1 upon x இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே என்னது 1 into dx. இந்த ரெண்டாவது dx மறந்துடக்கூடாது, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறந்துடாதீங்க. ஸோ லாக் எக்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் dx என்னது எக்ஸ். இது 1/x இன்டகிரேஷன் ஆஃப் dx என்னது எக்ஸ். இதுக்கப்புறம் ஒரு dx. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்னது இப்போ? லாக் ஆஃப் மாட் எக்ஸ் எக்ஸ் log of mod x minus integral dx. இப்போ x log of mod x minus x. ஸோ எக்ஸை வெளியில் எடுத்து எழுதலாம், இல்லை அது அப்படியே எழுதினாலும் ஓகே தான். இப்போ எக்ஸை வெளியில் எடுத்து எழுதினோம்னா எக்ஸ் ஆஃப் log mod x minus 1. ஓகே. இப்போ கடைசியாக நீங்கள் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கலாம்.